இந்த சின்ன பொண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணோட உடம்ப இந்த மாதிரி பொம்மையா செஞ்சு வச்சாரு ஆண்டனி மோஸ்லின் அப்படின்ற ஒருத்தர் ரஷ்யால. ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இல்ல, நூத்துக்கணக்கான பொண்ணுங்களை அந்த மாதிரி பண்ணாரு. ஏன் அப்படி பண்ணாரு, அவருக்கு என்னாச்சு அப்படின்றத டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க. ஆண்டனி மோஸ்லின் அப்படின்ற ஒருத்தர் ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒரு ஹிஸ்டோரியன். அது மட்டும் இல்லாம கல்லறைகள்லாம் இருக்குல்ல, அந்த கிரேவியார்ட்லாம் தோண்டி அந்த கிரேவியார்டை ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச்சராகவும் இருக்காரு ரஷ்யால. இவருக்கு ஒரு 10-12 வயசா இருக்கும் வந்து அவங்களோட ஏரியால ஒரு 12 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இறந்து போயிட்டான். அந்த 12 வயசு பொண்ணுடைய உடம்ப அந்த ஏரியால ஒரு 15-18 வயசு, அதான் சின்ன பசங்களை பார்த்து கலாய்ப்பாங்கல்ல, அந்த வயசுல இருக்கக்கூடிய வந்து என்ன பண்றாங்க, இந்த பையனை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு நீ முத்தா கொடுக்கணும், அதாவது அந்த இறந்து போன உடம்புக்கு நீ முத்தா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராகிங் பண்றாங்க அந்த பெரிய பசங்க. எப்படியோ அழுதுட்டு அடி வாங்கிட்டு இவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு போயிடுறாரு. அன்னையில இருந்து அந்த விஷயம் அவருடைய மனசுல ஒரு டிராமாவா இருக்கு, ஒரு மூலையில ஒரு டிராமாவா இருந்துட்டே இருக்கு. காலங்கள் போக போக இவர் ஒரு ஹிஸ்டோரியனா ஆயிடுறாரு, ஒரு கிரேவியார்ட் ரிசர்ச்சரா மாறிடுறாரு. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 3ல இருந்து 13 வயசு இருக்கக்கூடிய இந்த சின்ன பொண்ணுங்க இருப்பாங்களா, இறந்துருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்களுடைய கிரேவியார்டை போயிட்டு பார்த்துட்டு பக்கத்துல போய் பாக்குறது, இல்ல தோண்டி பாக்குறது அப்படின்னு சொல்லி மட்டும் பண்ணிட்டு இருந்த இவருக்கு ஒரு நாள் ஒரு யோசனை வருது. ஏன் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம தோண்டி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடணும், அந்த பாடி எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. என்ன பண்றாரு, நூத்துக்கணக்கான பாடிஸை அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த பாடிஸ் எல்லாம் வீட்லயே மம்மிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறாரு. சால்ட், பேக்கிங் சோடா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய துணியெல்லாம் அந்த பொண்ணுங்களுடைய பாடியில சுத்தி ஒரு மம்மிஃபிகேஷன் பண்ணி அவங்க வீட்டுல பொம்மையா வச்சுட்டே இருந்திருக்காரு. போலீஸ்லாம் வந்து ஒரு பேட்டர்னை நோட் பண்றாங்க. பேட்டர்னை நோட் பண்ணி எப்படியோ எவிடன்ஸ்லாம் வந்து இவர் அழிச்சிட்டு போனாலும் இவரோட வீட்டுக்கு வந்து கேட்கறப்பதான் இவர் இந்த கதையை எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு போய் 2012 இவர் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டுறப்ப இவருக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் சாதாரண ஆள் மாதிரி நம்ம இவரை தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு சைக்காலஜி பிரிசன்ல கூட்டிட்டு போயிட்டு இவரை போட்டுறாங்க. என்னைக்கு இவர் மனநலம் நார்மல் ஆகுதோ அன்னைக்குதான் இவர் வெளியே வருவாரு. இன்னைக்கு 2026 ஜூன் 1 வரைக்கும் இவர் அபிஷியலா வெளியே வரல.